எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஒரு பொண்ணோட ஜாதகம். இந்த ஜாதகத்துல லக்கணத்தின் தன்மையை தொட்டு வாழ்க்கையில பலம், பலவீனங்கள் எப்படி வேலை செய்யும், அதோட பயணம் எப்படி இருக்குன்றத மட்டும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்ப லக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் என்ற அடிப்படை, சிந்தனை, உடல் தோற்றம், செயல்களோட தொடக்கம் அப்படின்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒண்ணு. இங்க கிரகங்கள் இல்ல. சோ இந்த கட்டத்தின் அதிபதி தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாவாரு. இப்ப இந்த கட்டம் துலாத்துக்கான ஒரு தன்மை இருக்கு. இப்ப இந்த எண்ணம் அப்படின்ற ஒரு நிலைய தொட்டு தான் தன்னுடைய வாழ்க்கையின் பயணம் அப்படின்றது இருக்கு. சோ அது எப்படி இருக்கும்? இந்த துலாம லக்கணமா எடுத்தவங்களுடைய மனநிலை எத விரும்பும்னா, சமநிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மைய விரும்பும். அழக விரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நீதிமுறை என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில உயர்ந்தரலாம். ஏதாவது பண்ணிருவோம் அப்படின்லாம் தோணாம, இப்படிதான் இத தான் செய்யணும். இந்த வழியில தான் போகணுன்ற ஒரு தர்ம நெறிகள ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணம் ஓங்கி இருக்கும். உறவுகள்ல கவனம் இருக்கும். யார் மனசு என்ன நெனச்சாலும் பரவால்ல. நம்ம பாட்டுக்கு நமக்கு தகுந்த மாட்டம் வாழ்ந்துட்டு போயிறணும். நாம செய்யக்கூடிய செயல்கள்ல மட்டும் கவனம் வைக்கணுன்ற நிலை இல்லாம, செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு வரக்கூடிய சுகம் இங்க யாருடைய உறவுகளையும் உழைக்காத அளவுக்கு பாதுகாப்பா பயணப்படுறதுல கவனம் எடுத்துக்குவாங்க. அந்த சமநிலையான, சமாதான சமூக வாழ்க்கை அப்படின்றத விரும்பக்கூடிய நிலையில இந்த எண்ணங்கள் இருக்கும். அதிபதி அப்படின்ற சுக்கிரனுடைய தன்மை, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தோட சேரும். இந்த சுக்கிரனுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே எதன் அடிப்படையில பண்ணுவாங்கன்னா, இப்ப செவ்வாய்னா அதிகார தோரணையில நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முயற்சி செய்வாங்க. பட் சுக்கிரனுக்கு காதல் அப்படின்ற அந்த அன்பு தான் தலைத்தோங்கி இருக்கும். ஸோ அன்பின் அடிப்படையில இது எல்லாத்தையுமே சாதிக்க நெனைப்பாங்க. பிளஸ் அழகும் தேவைப்படுவாங்க. அத அழகா கிரியேஷனா குடுக்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அழகா காட்டணும் அப்படின்ற ஒரு நிலை, அழகா எடுத்து சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைகள்ல தான் அந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட எழும். இன்னொன்னு சுகம் அப்படின்றத கண்டிப்பா விரும்பும். நாம சுமைப்பட்டாலும் அப்படின்ற நிலையில இருக்காது. தன்னுடைய சுகத்தையும் பாதுகாத்து, அந்த சுகத்தின் தன்மையில மற்றவர்களின் சுகத்தையும் பாதுகாக்கக்கூடிய நிலை வரும். கலைகள்ல அதீத அ ஒரு பற்றுகள், அதுல பயணப்படக்கூடிய திறனும் இருக்கும். இசை அப்படின்றதெல்லாம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே டைம் ஆடம்பரத்தையும் விரும்பும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவன் லக்ஸரிக்கு பேர் போனவன். ஸோ அ அந்த நிலையிலும் இருக்கும். திருமணம் அப்படின்ற அதாவது திருமணம் அப்படின்னா, நான் இருவர் இணையக்கூடிய ஒரு நிலை கிடையாது. இப்ப இந்த மனம், சிந்தனை அப்படின்றது எல்லாத்தோட மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு தன்மை. எல்லா மனதோட ஒன்றக்கூடிய ஒரு நிலையில, ஒத்துப்போகக்கூடிய ஒரு நிலையில அது பயணப்படும். உறவுகள்லாம் சில பேத்தோட ஒத்துக்க மாட்டோம்ல. இப்ப நான் என்னுடைய தன்மை இதுதான் அப்படின்னு எங்கேயும் ஒதுங்கி நிக்காம, அந்த உறவுகளோட கொஞ்ச நேரம் தானே இங்க இருக்க போறோம். நம்ம வீட்ல நமக்கு தகுந்த மாட்டம் இருந்துக்குவோம் அப்படின்னு, அந்த சூழலுக்கு தகுந்த மாட்டம் ஒத்துப்போகக்கூடிய நிலை. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்திலயும் ஆர்வம் அதிகப்படுத்தக்கூடிய நிலையில அந்த வாழ்க்கையிலயும் விருப்பம் இருக்கும். இது சுகத்த தொட்டு அனுபவத்த உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையில இந்த துலாம் அப்படின்ற ஒரு தன்மையும், சுக்கிரன் அப்படின்ற ஒரு தன்மையும் இங்க சேர்ந்து பயணப்படும். இப்ப இதுக்கு வலு 38 இருக்கு. கண்டிப்பா இப்ப இவங்க நெனச்ச எல்லா விஷயத்தையும் இதன் அடிப்படையில சாதிக்கிறதுக்கான ஒரு நிலை இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் யாரு பலம் குடுக்குறா அப்படின்னா, இங்கனக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்திருந்தா ஈஸியா டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துரும். ஆடம்பரமான வாழ்க்கை கிடைச்சிரும். கலைகள ஈஸியா கத்துப்பாங்க. அடுத்ததா நெனச்ச காரியம், சிந்தனை எல்லாமே செயலாக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். பட் சுக்கிரன் இங்க இல்ல. வெறுங்கட்டமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல. இங்க சுக்கிரன மட்டும் தான் தொட்டு இதன் தன்மைகள் இருக்கும். சுக்கிரன் எங்க உட்கார்ந்திருக்காருன்னா, 6ஆம் வீட்ல போய் கேதுவோட உட்கார்ந்திருக்காரு. இங்க 6ஆம் வீடு அப்படின்றது மீனம். மீனத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் எதன் வழி அத சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆன்மீகம் சார்ந்து இவங்களுடைய கனவு உலகம் அப்படின்றது நினைவு உலகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கருணை சார்ந்து, சேவை சார்ந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உணர்வு ரீதியா, உணர்ச்சி வசப்பட்டு இந்த உலகத்துல எதையுமே இவங்க அடைய முடியாது. உணர்வு அதிகப்படுத்தி அதன் தன்மையில அதை அடையக்கூடிய நிலை தான் இங்க ஓங்கி இருக்கு. இன்னொன்னு அந்த எண்ணங்கள்ல ஆன்மீகம் தொட்டு விடுதலைக்கான ஒரு நிலையில தான் இந்த சிந்தனைகள்லாம் எழும். அந்த செயல்கள்லாம் தொடங்கும் அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த ஜாதகத்துக்கு வலிமை கிடைக்குது. ஏன்னா குருவோட வீடு அப்படின்றது வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு நிலையில கேதுவும் கூட உட்கார்ந்திருக்கான். ஏன்னா வழிகாட்டுதல் ஆசி அப்படின்ற இடத்துல ஞானக்காரகன், ஆத்மாக்காரகன் அப்படின்றதோட வாசம் இங்க வீசுது. ஸோ அவன தொட்டு தான் இந்த சுக்கிரன் தன்னுடைய அந்த லக்கணத்தின் தன்மைகள் எல்லாத்தையும் இங்க சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க சாத்தியக்கூறுக்கு இடம் குடுக்குது. இப்ப இந்த கேதுக்குன்னு ஒரு நிலை இருக்கு. முன்னோர்கள், ஆன்மீக தொடர்பு, துறவற தொடர்பு கண்டிப்பா சிந்தனைகள்ல உருவாகும். இன்னொன்னு 6ஆம் வீடு அப்படின்னா நோய், எதிரி, கடன்,
வேலை மற்றும் சேவை, சவால்கள சமாளிக்கக்கூடிய திறன்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே அ இந்த கேதுவ சார்ந்து, குருவ சார்ந்து அ இருக்கக்கூடிய தன்மைகள் அடைவதற்கான பயணம் அப்படின்றது சவால்கள சமாளிச்சு, ஞானத்த தொட்டு, சேவையின் தன்மையில உச்சத்த தொடுறதுக்கான ஒரு நிலைக்கு போகும். அத விட்டுப்புட்டு இகலோகத்துல ஏன்னா கேது வந்து இகலோகத்துல எதுவுமே குடுக்க மாட்டான். இகலோகத்துல அத எல்லாத்தையும் அடையணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, அதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து நோயி, எதிரிகள், கடன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க உருவாகும். ஸோ, உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. பட் இங்க நல்ல இடத்துல போயிட்டு 6ஆம் வீடு அப்படின்றது குருவோட வீட்ல போய் சுக்கிரன் உட்கார்ந்ததுனால, இயற்கையா அந்த ஆன்மீக சாரம் அப்படின்றது இவங்க கிட்ட ஒரு சரியான வயசுல கிடைச்சிருக்கும். இப்போ திதி சூனியமா இருக்கு. அப்ப 0ல இருந்து 100க்கு போகக்கூடிய ஒரு தன்மை தான். இப்ப இது வந்து நல்ல பரல்கள்ல இருக்கு. ஆ திதி சூனியம் இல்லாம நல்லா ஒரு வலுவான நிலையா இருக்கு அப்டின்னா, இவங்க இந்த எண்ணத்துக்கான வழிகள் வந்து அங்க ஈஸியா கிடைச்சிருக்கும். பட் இங்க திதி சூனியமா இருக்கிறதுனால வழிகள் இருக்காது. 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உழைப்பின் வழி ஞானத்த தேடக்கூடிய தன்மையில தான் இவங்களுடைய சிந்தனைகள்ல வாழ்க்கையின் நோக்கங்கள், இலக்குகள் அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க பார்க்கணும். இப்போ கேதுன்றவனுக்கான ஒரு நிலைய பார்த்தோம். சுக்கிரன்றதுக்கான ஒரு நிலைய பார்த்தோம். குருவோட வீட்லன்றதுனால, குருவோட நிலையையும் நம்ம இங்க எடுத்துக்கணும். குரு அப்படின்றவன் வந்து இங்க வழிகாட்டியா இருக்கக்கூடியவன். பிளஸ் புண்ணியங்களையும் குரு, கேது அப்படின்ற சேர்க்கை வந்து கோடிகள குடுக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தன்மைய எடுத்துக்கக்கூடிய தன்மையில இந்த 6ஆம் கட்டம் அமைஞ்சிருக்கு. ஸோ குரு அப்படின்றவரு எங்க போய் உட்கார்ந்திருக்காருன்றத தொட்டு அதுக்கு வலு சேரும். இதோட கேதுக்கு வந்து சாரங்கள் இங்க உட்கார்ந்திருக்க கிரகங்கள் வந்து எதன் சாரத்த தொட்டிருக்குன்ற நிலைய தொட்டு இங்க வலு கிடைக்குதா? இல்ல போராட்டங்கள் அதிகமாகுதா? அப்படின்றதையும் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சாரம் கேது வந்து புத்தி புதனோட சாரத்த எடுத்திருக்கு. ஆனா புதனுக்கும் கேதுக்கும் வந்து பகை தான். ஸோ புத்தி தொட்டு இதோட பயணம் இருந்துச்சு. டேட்டாவ எடுத்து பயணப்படணும்னு நெனச்சா முடியாது. இங்க இந்த கேது வந்து குருவின் தன்மைய எடுக்கணும். ஞானத்தின் தன்மைய, ஆசியின் தன்மைய, வழிகாட்டுதலின் தன்மைய எடுத்து புத்திய ஒதுக்கி வச்சு பயணப்படும்போது தான் அது நிகழும். அடுத்ததா குருவுக்கு வந்துருவோம். குரு வந்து 3ஆம் வீடு. தன்னோட சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறது, அதுக்கு வலு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்குது. இப்போ இந்த ஞானம், ஆசி இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னா, குரு போய் உட்கார்ந்திருக்க இடத்த தொட்டு தான் கிடைக்கும். குரு அப்படின்றவன் வந்து 3ஆம் வீடு. தன்னோட வீடுன்றதுனால பிரச்சனை கிடையாது. 3ஆம் வீட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. சகோதரர், துணிவு, தொடர் முயற்சி அப்படின்ற ஒரு நிலை. 6ஆம் வீட்டுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. துல்லியம் பிளஸ் சிக்கல். அந்த துல்லியமா நிர்ணயம் செய்யப்பட்டு பயணப்பட்டா சிக்கல்ல மாட்ட மாட்டாங்க. சிக்கல்ல மாட்டுனா அந்த துல்லியம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த நிலைய தொட்டு பயணப்படக்கூடியது. இன்னொன்னு 6வது வீடு தாய் வழி மாமன்கள், அந்த உறவுகள குறிக்கக்கூடிய நிலை. உறவுகளோட முரண்பாடு ஏற்படக்கூடிய நிலைகள் அப்படின்றதையும் அங்க சொல்லுவாங்க. ஸோ குரு 3ஆம் வீட்ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால, இப்போ இந்த ஒரு வழிகாட்டுதல், இந்த ஒத்துழைப்பு இதுக்கான ஒரு அறிவுரைகள், ஆசிகள் எங்கேருந்து கிடைக்கும்னா, தாய் வழி சகோதரர்கள் கிட்ட இருந்து 3ஆம் வீட்ட தொட்டு துணிவு கிடைக்கும். தொடர் முயற்சிக்கான ஒரு உந்துதல் கிடைக்கும். அதாவது தனுசுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. குருவின் தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது. ஏன்னா தனுசு வீடு தானே இது. அதனால இந்த பொண்ணுக்கு வந்து தனுசு ராசியா இருக்கிறதுனால, அது கொஞ்சம் வலு சேர்க்கும். அறிவு சார்ந்து பயணப்படக்கூடிய நிலை இருக்கும். தர்மம் சார்ந்து பயணப்படக்கூடிய நிலை, இந்த தனுசுக்கான ஒரு நிலை. ஸோ 3ஆம் வீட்ல குரு உட்கார்ந்திருக்கிறதுனால, குருவோட தன்மைய எடுத்து அறிவின் பயணத்துல தர்மத்த நோக்கி ஞானத்தின் சுதந்திர வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இத தான் தனுசு குறிக்கும். அதோட வீட்ல அதுவே உட்கார்ந்திருக்கிறதுனால, அறிவுரை வந்து இப்படிதான் கிடைக்கும். அதாவது எப்படின்னா, வாழ்க்கையில வந்து சுதந்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஞானத்தின் தன்மை அப்படின்றத அறிவுக்கு கொடுக்கணும். அப்ப அறிவு அமைதிய நோக்கி பயணப்படக்கூடிய நிலையில பயணப்படணும், பக்குவப்படணும் அப்படின்ற அறிவுரை தாய் வீட்டு சகோதரர்கள் வழி மனதிற்கு கிடைக்கும். ஏன்னா, குருவோட சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மனதுக்கு அந்த அறிவுரை கிடைக்கும். இந்த மனம் அப்படின்றது எந்த சாரத்த எடுத்திருக்கு? சந்திரன் அப்படின்றது இங்கே கேதுவோட சாரம். இங்க மனம், புத்தி கூட நுழையாம ஏன்னா மனம் இப்ப நார்மலா புலன்வழி எடுத்த அனுபவத்த தான் வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அத விட்டுட்டு, இங்க சந்திரன் ஞானத்தின் வழியில அத உள்வாங்கிக்கிச்சு, அகங்காரம் இல்லாம அர்ப்பணிப்பு வழியில அத எடுத்துக்கிச்சு அப்படின்னா, ஆ சந்திரனோட வீடு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கடகம் வீடு. 10ஆம் வீடு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில. இதோட மனம் வந்து நார்மலா எப்படி இருக்கும்? இப்ப சந்திரன் அங்க உட்கார்ந்திருந்தாலும், அதுக்கு கிடைச்சிருந்தாலும், ஆனா சந்திரனோட தன்மை, மனதின் தன்மை வந்து உணர்ச்சி, குடும்ப பாசம், பாதுகாப்பு தேவை,
அன்பு பிளஸ் குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலைகள்ல உழைக்கிறது. தந்தையின் செயல்னா அறிவின் செயலை வந்து செயல்படுத்துறது. சமூக அந்தஸ்து அப்படின்ற விரும்புறது. இதன் வழி தான் மனம் இருக்கும். ஆனா குருவோட போய் உட்கார்ந்து ஞானத்தின் சாரத்த எடுத்ததுனால, கிடைச்ச ஒண்ண எடுத்துருச்சுன்னா, இப்போ 6ஆம் கட்டம் 27 தான் வரும். ஆனா 3ஆம் கட்டம் 35, லக்கணம் 38. இது 2ம் வேலை செஞ்சு, இதோட அந்த ஒரு தேடுதல் அப்படின்றத ரொம்ப அழகா, சீக்கிரமா எட்டி பிடிக்க முடியும். ஸோ, சிந்தனை அப்படின்றது சமநிலையான தன்மையில, நீதியின் தன்மையில, சமூக சமாதான அந்தஸ்தோட சுக்கிரனின் அந்த ஒரு காதல்ல பயணப்படும்போது, அது ஆன்மீகத்த தொட்டு கருணை, ஆன்மீகம், உணர்வு சார்ந்து விடுதலைக்கான ஒரு பயணத்துல சகோதரர்கள் தாய் வழி வந்த ஒரு நிலைகள்ல கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல ஞானத்தின் அடிப்படையில இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இதோட வாழ்க்கை அப்படின்றது இங்க சுமூகமா இருக்கும். இல்ல அப்படின்னா, இங்க வந்து அந்த 6வது வீடான வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு இப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும். அதுவே சரியான பாதையில போகும்போது, சவால்கள சமாளிச்சு வேலைகள், உழைப்பு அப்படின்ற அந்த ஒரு நிலைய தொட்டு, சேவைய தொட்டு, அது வந்து சேரும் இடத்த நகரும்ங்கிறது, இந்த லக்கணத்தின் அடிப்படையில 1ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 10ஆம் கட்டத்தின் தன்மையில இதுகிட்ட வேலை செய்யும். இத தொட்டு தான் பேஸ் அமைச்சு மற்ற விஷயங்கள், இதுக்கு பணம் எப்படி உதவி பண்ணும்? அப்படின்றது வந்து 2ஆம் கட்டத்த தொட்டு வேலை செய்யும். அ வீட்டோட ஒத்துழைப்பு அப்படின்றது வந்து 4ஆம் கட்டத்தையும், 2ஆம் கட்டத்தையும், 7ஆம் கட்டத்தையும் தொட்டு ஒத்துழைப்பு பலம் சேர்க்கும். 5ஆம் கட்டம் அப்படின்றது வாக்கியம் எப்படி இருக்கு? படிப்பு எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் தொட்டு இந்த 2 தான் இதோட இந்த 1ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 10ஆம் கட்டம். இத தொட்டு தான் இதோட வாழ்க்கையோட நிறைவு இருக்கு. இதுக்கு மத்த கட்டங்கள் எப்படி வேலை செய்யும்ன்றத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க விரும்புனா தெரிஞ்சுக்கலாம். இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.